Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருந்தோம். ஒரு வீடியோ கால் ஸ்கேம் பத்தி பேசியிருந்தோம். அந்த ஸ்கேம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் வரும், அந்த காலை நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு நியூடான வீடியோ இருக்கும். சோ அந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்றீங்க இல்லையா? சோ அதை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டரோ இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணி இதை எல்லாருக்கும் சென்ட் பண்ணிடுவேன், நீ இந்த மாதிரி பிட்டு படம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மிரட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தோம். சோ அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கே நிறைய பேர் பயந்தாங்க. பட் இப்போ அதுக்கும் ஒரு படி மேல ஒரு ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் இதுவும் வீடியோ கால் ஸ்கேம் தான். பட் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை சென்டிமெண்டா அட்டாக் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப நாளா அவங்க கிட்ட கன்வர்சேஷன் பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களை வீடியோ கால் வர வச்சு உங்களை நியூட் ஆக்கி அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணி அதுக்கப்புறமா இதை எல்லாருக்கும் சென்ட் பண்ணிடுவேன், இல்ல யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன், உன்னை மாணவங்க படித்திருவேன் அப்படின்னு ஸ்கேம் பண்ணி அதுக்கு பிறகு உங்ககிட்ட பணம் பறிக்கிற கும்பல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுல எக்கச்சக்க பேர் மாட்டிருக்காங்க. இது எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வீடியோ போட்டோம் இல்லையா? சோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டெலகிராம்ல எல்லாத்துலயுமே எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு நிறைய சஜஷன்லாம் கொடுத்தேன். நிறைய பேர் ஓகே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதே சஜஷன் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க மாட்டிருக்கீங்களா? மாட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் இனிமேல் நீங்க மாட்டாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அண்ட் முக்கியமா இதை வந்து தவிர்க்கவே முடியாது. சப்போஸ் நம்ம ஆர்வ கோளாறுல சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணதான் செய்வோம். அப்படி பண்றவங்களா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கும் சில டிப்ஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி பண்ணா மாட்ட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ தப்பு பண்ணாலும் தடையும் இல்லாம பண்ணணும் இல்லையா? சோ அதனால இது என்னுடைய சேனல் இஸ்கி தாட். சோ என்னுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டுறேன். வாங்க வீடியோ கிளம்பலாம். எல்லோருக்கும் ஓகே, இங்க நிறைய ஸ்கேம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஆஃபர் அவைலபிளா இருக்கோ அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து ஏகப்பட்டது அவைலபிளா இருக்கு. அதுல நிறைய பாத்தீங்க அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி ஓபன் பண்றது, அண்ட் உங்க மொபைலை ஹைஜெக் பண்றது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மிரட்டுறது, அப்படி இல்லைன்னா உங்க போட்டோவை வந்து போர்ட்ரைட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களை மிரட்டுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் வந்து இருக்கு. பட் அதுல இருந்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களால குயிக்கா வெளியே வர முடியும். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த ஸ்கேம் எதுக்காக உங்களால வெளியே வர முடியல, உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா ரொம்ப நாளா கன்வர்சேஷன் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்கேம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதுதான் இங்க ரீசனபிள். சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். சோ இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு பேசிட்டோமே, அப்ப இதெல்லாம் வந்து அவங்க லீக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயமே உங்களை வந்து கொன்றும் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த ஸ்கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த நபர்கிட்ட பேசுறீங்க இல்லையா, அவங்க உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் நீங்க பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட வாட்ஸ்அப்லாம் பேசுறாங்க, நீங்க வாட்ஸ்அப்ல தான் வீடியோ காலும் பேசியிருக்கீங்க, ஸோ அதுதான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்க அதை உங்களுடைய ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே சென்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய நம்பர் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால யாருக்குமே சென்டும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்றது, அதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த வீடியோ சென்ட் பண்ணி இதுதான் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் காமிக்கிறதுலாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபேக்கான இதுதான். அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே, இந்த வாட்ஸ்அப்பை தவிர்த்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் பேசி கன்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களை மிரட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கெட்ட வார்த்தை இல்லை 3 கெட்ட வார்த்தை நறுக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தையை போடுங்க. ஸோ போட்டு முடிச்ச கையோட பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணதோட நிப்பாட்டாம ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்து ரிப்போர்ட்டும் பண்ணிடுங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? அப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்க, அவங்க என்னுடைய இதெல்லாம் எல்லாருக்குமே சென்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு சின்ன ஐடியா, இது சின்ன ஐடியா தான், பட் பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். என்ன அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்ல உங்களுடைய ஃபேமிலி கான்டாக்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் இருக்கும் இல்லையா, அதுல யாருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண முடியுமோ ஸோ அவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஸோ அப்படின்னா தான் அதுல இருந்து ஏதாவது போனுச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி இதை வச்சு யாரோ இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, நீங்களும் சேஃபா தப்பிக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற பல பேருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நம்மளை ரொம்ப கேவலமா நினைச்சிருவாங்க, நம்மளுக்கு வந்து அசிங்கமா போயிருமே அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஓகே, இவ்வளத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பயத்தையும் கொஞ்சம் போக்குறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயே நீங்க கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோல பார்க்கலாம். பிகாஸ் அதுல நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ அதனால அந்த வீடியோல நம்ம பார்ப்போம்.
ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறமும் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னை வந்து இப்படி மிரட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்குலாம் வந்து எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த உன்னிப்பாக கவனிங்க, ஓகேவா? அதாவது இந்த மாதிரி ஸ்கேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த உடையில வராதடா, இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களை ஜஸ்ட் பயமுறுத்துறாங்க. அந்த பயப்படுறதுலயே நீங்க வந்து காசை பே பண்றாங்க இல்லையா, ஸோ அதுதான் அவங்களுக்கு மெயினே தவிர உங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே எங்கேயாவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமே கிடையாது. அவங்களுடைய டார்கெட் உங்களை பயமுறுத்தணும், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து எப்படி பயமுறுத்துறாங்கன்னா உங்களுடைய நியூட் வீடியோ வச்சு ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம், இல்லை அப்லோட் பண்ணிடுவோம், இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிடுவோம் அப்படின்னு உங்களை பயமுறுத்துறாங்க. ஸோ நீங்களும் அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் மணி வந்து சென்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் கன்வர்சேஷன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ இந்த கன்வர்சேஷன் யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலகிராமில் எனக்கு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில, ஸோ இதுதான் நான் வந்து பேசினது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காப்புல. ஸோ அந்த கன்வர்சேஷன் எல்லாத்தையுமே நீங்களே பாருங்கள். ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் உங்களை பயமுறுத்த தான் செய்வாங்களே தவிர எங்கேயுமே சென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த ப்ரோ வந்து ஒன்று சொன்னார், அதாவது யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க ப்ரோ, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேற எனக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க, யூடியூப்ல இந்த அடல்ட் கண்டென்ட் வந்து அப்ரூவே கிடையாது. அப்படியே அவங்க அப்லோட் பண்ணா கூட யூடியூப்பே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தூக்கிடும். ஸோ யூடியூப்ல போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இவங்க வந்து இதை சென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சென்ட் பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புறாங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பரோட நேம் அண்ட் அட்ரஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நபர்கிட்ட நீங்கள் ஃபோன் போட்டு உனக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சா என்னை பற்றி அப்படின்னு மட்டும் கேளுங்களேன். ஒன்றும் வரலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே ஃபேக்காக கிரியேட் பண்ணி உங்களை பயமுறுத்த தான் செய்கிறாங்களே தவிர மற்றபடி உங்களுடைய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் லீக்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களும் மனுஷங்க தானே, சைபர் செக்யூரிட்டி போலீஸ் அப்படின்னா இவங்களும் பயப்படத்தானே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மிரட்டுவாங்க. நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போடா டே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா யாருமே உங்களை மிரட்ட போகிறது கிடையாது. உதாரணத்துக்கு இந்த கன்வர்சேஷன் பில்ட் பண்ணியிருக்காப்ல இல்லையா, அவங்ககிட்டயே நான் கேட்டேன், ஸோ இந்த சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ஸோ 1.5 மாதத்துக்கிட்ட மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அவங்க வந்து நான் லாஸ்ட்டாக பிளாக் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் வரதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட பேசினாப்ல. நான் வந்து சொன்னேன், இதுக்கு மேலே பயப்பட தேவையில்லை, அதுவும் நீங்கள் ஆம்பளை பையன் பயப்படலாமா அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதனால மேக்சிமம் இந்த மாதிரி விஷயத்துக்கு யாருமே பயப்பட தேவையில்லை. ஸ்கேமை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் இனிமேல் பயப்பட மாட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் பயந்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டுங்க, அது பயப்படணும்னு அவசியமே கிடையாது, ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிட்டவங்க எப்படி வெளியே வரலாம், எப்படி அந்த பயத்தில் இருந்து ரிலீஃப் ஆகலாம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். அண்ட் இப்போ பார்க்க போகிறது இந்த ஸ்கேமில் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். மாட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம பையன்ட்ட போய் தம்பி இந்த மாதிரிலாம் பேசிடாதப்பா, அது வந்து இனிமேல் உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து விடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் உட்காந்து அங்கே தான் வீடியோ கால் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நான் இப்போ டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இதை வந்து மாற்ற முடியாது, ஒரு வயசில் வந்து இந்த மாதிரி கோளாறுகள் வரத்தான் செய்யும். அப்படி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உட்காந்து அள வேண்டாம். அதனால மாட்டாமல் இருக்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் கொடுக்கேன், அதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஓகே, முதல் டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மெயின் அக்கௌண்ட்டில் உங்களை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா செப்பரேட்டாக இன்னொரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செப்பரேட்டாக கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்கக்கூடாது. பட் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், போஸ்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். பட் அந்த அக்கௌண்ட்ல உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே ஆட் பண்ணாதீங்க, யாரையும் ஃபாலோ பண்றதுக்கும் வைக்காதீங்க. முடிஞ்சா ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபேக் அக்கௌண்டா கிரியேட் பண்ணி நீங்க ரியலா பேசினாலும் சரி, இல்ல உங்க போட்டோ காமிச்சாலும் சரி, அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேசுறீங்க, அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய வீடியோ யாருடைய உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே போகாது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருக்கலாம், உங்களுக்கு பயமே இருக்காது. ஸோ அந்த பயம் தானே அவங்களுக்கு தேவை, அந்த பயமே உங்களுக்கு இருக்காது. ஃபாலோவர்ஸுக்கு தானேப்பா அனுப்பிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தைரியமாக இருக்கலாம். ஸோ அதனால ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் தெரிஞ்சவங்கள ஃபாலோவே பண்ணாதீங்க. ஸோ தெரிஞ்சவங்கள ஃபாலோ பண்ணாமல் வைக்காதீங்க. ஸோ வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேக்.
முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கன்வர்சேஷன் பில்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அங்கே வந்து உங்களுடைய கான்டாக்ட், அதாவது மற்றவங்களோட கான்டாக்ட் எதுவுமே யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுடைய நம்பர் மட்டும் தான் அவனுக்கு தெரியும், அவன் யாருக்கும் சென்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி போட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாட்டில் பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஓகே, அடுத்ததாக வீடியோ கால் பேச முடியல. இப்போ நீங்கள் வந்து நியூட் வீடியோ தான் போட போகிறீங்க அப்படின்னா எப்படியும் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நியூட் ஆவீங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அவங்கள வந்து இந்த கை காட்டுங்க, இல்லை வந்து சிரிங்க, இல்லை அப்படின்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அவங்க அந்த இதுக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுடைய வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே அவசரம் கொடுக்க எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்கணும். பிகாஸ் அந்த சைடு இருக்கிறது ஜஸ்ட் ஒரு வீடியோவாக தான் இருக்கும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அதுக்கும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சைகைகள் செய்ய சொன்னீங்க அப்படின்னா, சப்போஸ் அங்கே செய்யலை அப்படின்னா ஓகேடா நீ ஃபேக்குடா நான் எதுக்குதா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ கால் பண்ணுறவங்க எதுக்குடா ஃபேஸை காட்டுறீங்க? ஸோ ஃபேஸை காட்டாமல் ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஃபேஸை காட்டாமல் இருந்தீங்கனாலே பிரச்சனை, பாதி பிரச்சனை ஓஞ்ச மாதிரி தான். பட் எதுக்காக நீங்கள் ஃபேஸை காட்டி இந்த பண்ணி ஐயோ, இப்போ ஃபேஸை காட்டாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஐடி உங்களுடைய வீடியோ மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை ரெக்கார்ட் பண்ணியோ யாருக்காவது சென்ட் பண்ண முடியும். ஸோ என் ஐடியில் வந்து இப்படிலாம் கிடையாது, வேணா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஈஸியாக அதை எடிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபேஸை காட்டி பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பட் சைபர் கிரைமில் கொடுத்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலான்னு வச்சுக்கிடுவோமே. எங்கேயும் அப்லோட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அப்லோட் பண்ணாலுமே நீங்கள் சைபர் கிரைமில் கொடுத்து ஒரு 2 days வந்து ரிமூவ் பண்ணிடலாம், யாருக்கும் தெரிய போகிறதில்ல. பட் ஒய் ஃபேஸ் தேவையில்லாதது. ஸோ அதனால் அடுத்த வாட்டி பேசுகிறீங்க அப்படின்னா ஃபேஸை வந்து காட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் பாதியாவோ இல்லை வந்து ஃபேஸே தெரியாமல் இருந்தாலே இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இதில் நிறைய பேர் மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அது பொண்ணா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு வந்து எப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கன்னு கேட்பாங்க. வாய்ஸ் மெசேஜ் கரெக்டாக இருக்கும். அண்ட் வீடியோ கால் பண்ணுன்னு கேட்டால் வீடியோ காலும் கரெக்டாக இருக்கும். அண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க சொன்னால் அங்கேயும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நார்மல் கால் என்னைக்காவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து அவங்க பேசியிருக்காங்களா? அதாவது பொண்ணு பேசியிருக்கா? சான்ஸ் இருக்காது. நார்மல் கால்லாம் எவனும் பண்ணுறது கிடையாது. உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு, நான் வந்து ஓகே நம்புறேன் உடனே அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவன் எங்கேயோ இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் எடுத்து அனுப்புவான், அதையும் நீங்கள் நம்பி ஏமாந்துருந்தீங்க. எனவே இங்கே வந்து நான் உங்களை குறை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாருமே பண்ணுற தப்பு தாங்க. நான் கூட பண்ணியிருக்கேன், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் பண்ணுற தப்பை கரெக்டாக பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டிக்க மாட்டோம். புரியுதா? ஸோ அதனால டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. எனிவே இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையோ இல்லை என்னுடைய டெலகிராம் பேஜ்லேயோ வந்து நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். சொல்யூஷன் கொடுக்க என்ன இருக்குது, ஃப்ரீயாக விடுங்க, அதுதான் சொல்யூஷனே. எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டிப்ரெஷன்ல எவனாவது இருந்தான், அவனுக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ பாய்.